என்ன விஜய், ஹாஸ்பிட்டல் போனியே, விக்ரம பாத்தியா? நல்லா தானே இருக்கான்? மா, அவனுக்கு என்னமா பிரச்சனை? அவன் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இவன் விக்ரம் நல்லா தான் இருக்கான்னு சொல்றான்? என்னக்கா இவன் விக்ரம் நல்லா தான் இருக்கான்னு சொல்றான்? அப்போ நீ அனுப்பின ஆளுங்க விக்ரம ஒண்ணுமே பண்ணலையா? இந்த முறை நம்ம அவங்கள்ட்ட தோத்துட்டோமா? அம்மா, அது மட்டும் இல்ல, நாங்க ஹாஸ்பிட்டல் போனப்போ விக்ரம் மட்டும் இல்ல, மகானியும் அங்கதான் இருந்தாங்க. மகாவும் அங்க இருந்தாளா? ஆமா மாமா. விக்ரமும் மகானியும் கணவன் மனைவி மாதிரி நல்லா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத பாக்கும்போது எங்களுக்கு அப்படியே மனசு ரொம்ப குளிர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல ஐசு? ஆமாங்க. என்ன ஆண்டி, மகாவை நீங்க அனுப்பின ரவுடிங்க அவளை ஹாஸ்பிட்டல் போக விடாம டைவர்ட் பண்ணி கொன்னுடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இவர் விக்ரமும் மகாவும் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த பிளான ஊத்திக்கிச்சா? என்ன கிசு கிசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? எப்படி ஹாஸ்பிட்டல்ல அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆனாங்க அத பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. விக்ரமுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்ல மாமா, மகாணி விக்ரமுக்காக செஞ்ச தியாகம், அம்மா அவனுக்கு செஞ்ச பாவம் எல்லாமே விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சு. விஜய், உண்மையை சொல்லு. நிஜமாவே விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அம்மா, சத்தியமா சொல்றமா, விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இது வரைக்கும் நீங்க போட்ட ஆட்டம்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல விக்ரம் வீட்டுக்கு வரும்போது போலீஸ கையோட கூட்டிட்டு வருவான்னு நினைக்கிறேன். போலீஸா? போலீஸா? என்னம்மா அப்படி யோசிக்கிறீங்க? நீங்க பண்ண பாவத்தெல்லாம் கழிக்கணும்னா ஜெயிலுக்கு போய் களி திங்கிறது தான் ஒரே வழி. அதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கங்க. டேய், சும்மா போய் சொல்லாத. விக்ரமுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னா உனக்கு முன்னாடி இந்நேரம் அவன் என்ன பார்க்க வந்திருப்பான். வந்திருப்பான் தான். ஆனா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ கூட்டிட்டு வரணும்ல, அதுதான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. விஜய், விளையாடாத. நிஜமாவே விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அத நான் எப்படி நம்புறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வரும். அப்ப யாரும் சொல்லாமலேயே நீங்களே நம்புவீங்க. கரெக்ட். புலி, இவங்க என்னடா சொல்றாங்க? எங்க இவங்க ரெண்டு பேரையும் ஆளையே காணோம். அம்மா, அவங்களா அப்பவே போயிட்டாங்க. அப்பவே போயிட்டாங்களா? ஆமாமா, போலீஸ் வராங்கன்னு சொன்னதும் அடுத்த செகண்டே துண்டா காணும் துணிய காணும் மாயமா மறைஞ்சிட்டாங்க. என்ன அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இருக்காங்க. இரு, போய் அவங்களுக்கு வச்சுக்கிறேன். விஜய், பாத்தீங்களா? மகா சொன்ன மாதிரி அப்படியே நடந்துருச்சு. அனிதா பாக்க ஸ்பீக்கர்ல போடுங்க. அண்ணி, சொல்லுங்க, நீ எங்க இருக்கீங்க? விஜய், எங்க இருக்கீங்க? அண்ணி, நான் எங்க இருக்கேன்னு இருக்கட்டும், நீங்க எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல உங்களையும் காணும் விக்ரமையும் காணும். எனக்கு தெரியும் விஜய். தெரியுமா? என்ன நீ சொல்றீங்க? அப்போ விக்ரம் உங்க கூட தான் இருக்கானா? விக்ரம் என் கூட இல்ல. இல்லையா? அப்போ விக்ரம் இப்ப எங்க இருக்கான்? அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல விஜய். ஆனா உங்க அம்மா தான் ஹாஸ்பிட்டல்ல என்னையும் விக்ரமையும் கொல்ல பாத்திருக்காங்க.
ஐயோ, அண்ணி என்ன நீ சொல்றீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஆ நான் நல்லா தான் இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல என்ன ஒருத்தர் வந்து காப்பாத்திட்டாரு. காப்பாத்திட்டாரா? யாரு நீ அது? நான் அதை நேர்ல வந்து சொல்றேன். நீங்க இப்போ உடனே வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்றீங்களா? சரி அண்ணி, சொல்லுங்க என்ன சொல்லணும்? விக்ரமுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுனால அவர் வீட்டுக்கு வந்ததும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப போறாரு அப்படின்னு சொல்லுங்க. அண்ணி ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சொல்றத சொல்லுங்க விஜய். நம்மளோட வலி அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஜெயிலுக்கு போறோங்கிற பயத்துல அவங்க வெதும்பி சாவாங்க. அவங்க அப்படிதான் துடிக்கணும் விஜய். அப்பதான் நம்மளோட வலி அவங்களுக்கு புரியும். விக்ரம கொல்ல நினைச்சாங்கல்ல, அதுக்கு நான் கொடுக்கிற தண்டனை தான் இது. சரி அண்ணி, நான் உடனே போய் சொல்றேன். சரி ஐசு, வா போலாம். அண்ணி சொன்ன மாதிரி விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு அம்மா கிட்ட சொன்னதும் அம்மா அப்படியே ஆடி போயிட்டாங்கல்ல? ஆமாமா, அதுதான் அவங்க முகத்துல கண்ணாடி மாதிரி தெரிஞ்சதே. இந்நேரம் அத்தை மகா சொன்ன மாதிரி மேல புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அக்கா கூட நல்லா வாழலான்னு ஜெயில இருந்து வந்தா அக்கா என்னைய மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே அனுப்ப பார்க்கறா. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கையில கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. ஆஹா, இது மாப்பிள்ள அமெரிக்காவில் வாங்கின அவார்டு. இது எங்கேயாவது போய் வச்சோம்னா ஒரு 10 ரூபா பரட்டிக்கலாம். மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நம்மளால முடியாது. என்னென்ன கிடைக்குதோ எடுத்துக்கலாம். கோல்டா, இதை விட்டுட்டு அக்கா சென்டிமெண்ட்டு தம்பி சென்டிமெண்ட்டுன்னு பார்த்துருந்தா வேலைக்கு ஆகாது. அப்புறம் ஜெயிலில் களி தான் இருந்தீங்கன்னு இது ஆகும். ஏய் புலி, அக்கா என்ன அங்க தனியா விட்டுட்டு இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கையில் சிக்கலாம் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு கிளம்புறேன். மூட்டை கட்டிட்டு இருக்கியா? எதுக்குடா? வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு தான். இதுக்கு மேலே இங்கே இருந்தா உன் கூட சேர்ந்து நானும் ஜெயிலில் கம்பி தான் எண்ணணும், களி தான் திங்கணும். கம்பி என்னணுமா? என்னடா சொல்ற? என்னக்கா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற? விஜய் சொன்னதெல்லாம் கேட்டில்ல? அவன் சொன்ன மாதிரி போலீஸில் சிக்கணும், நம்ம சின்ன பின்னமாயிருவோம். என்னக்கா அப்படி பார்க்குற? இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பேசாமல் நீ என் கூட ஓடி வந்துரு. நம்ம தெருவுக்கு போனால் கூட அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம். ஆனால் ஜெயிலுக்கு போனோம் ரொம்ப கஷ்டம். என்னுடைய ஜெயில் அனுபவத்தில் சொல்கிறேன். உன் உடம்பெல்லாம் சுத்தமாக தாங்கவே தாங்காது. பார்த்துக்க. நீ நிறுத்துடா முதல்ல. அவன் ஒருத்தன் சொல்றான்னு நீ இங்க வந்து உன் துணியெல்லாம் அள்ளி பேக் பண்ணிட்டு இருக்க. போலீஸ் ஜெயிலுன்னு பயம் காட்டினா நான் என்ன பயந்துருவேனா? அக்கா, அவன் ஒன்றும் பயம் காட்டலக்கா, உண்மையைத்தான் சொல்கிறான். இவ்வளோ நாளாக நம்ம பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. இனிமே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. விஜய் சொன்ன மாதிரி விக்ரம் போலீஸோட தான் வரப்போகிறான். டேய், விஜயும் விக்ரமும் என் பிள்ளைங்க. அவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நீங்க பண்ணதுதான் இவ்ளோ நாளா நானும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேனே. ஏய், என்னடி நீயும் கையில பெட்டியோட வந்து நிக்கிற? பின்ன நானும் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்னடி சொல்ற? ஆமா ஆண்டி, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே செலவுக்கு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். பணத்தை எடுங்க. என்னது பணமா? என்னடி? இவ என்னை விட ஃபாஸ்டா இருக்காளே. எதுக்கு நீங்க 2 பேரும் இப்படி பயந்து சாகுறீங்க? பயந்து சாகுறோமா? நான் இங்க வந்ததே நல்லா ஜாலியா வாழணும் தான். அதை விட்டுட்டு இப்படி போலீஸ்ல மாட்டி கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன தலை எழுத்தா என்ன? ஏய், யாரு நீ போலீஸ்ல மாட்ட போறேன்னு சொன்னது? உங்க பையன் விஜய் தான். விக்ரம் போலீஸ கூட்டிட்டு வர போறாருன்னு சொன்னது அவர் தானே?
ஏய் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. விக்ரம் போலீஸ் இல்ல ராணுவத்தையே கூட்டிட்டு வந்தாலும் ஈஸியா நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவேன். உனக்கு தெரியும் தானே விக்ரம்க்கு மேல பாசம் அதிகம்னு. அவனுக்கெல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வந்தா கூட அவன்கிட்ட நான் நல்லவ மாதிரி நடிச்சு பாசத்தை காட்டி என் வழிக்கு நான் கொண்டு வந்துருவேண்டி. அக்கா, நீ என்னதான் பாசத்தை காட்டினாலும் விக்ரம் இனிமே உன்னை நம்ப மாட்டான். ஏன்னா நீ அவன் அம்மாவை கொலை பண்ண விஷயம் இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். விக்ரம் எதை மன்னிச்சாலும் இதை மட்டும் மன்னிக்கவே மாட்டான். விக்ரம் கையில் நீ மாட்டின உன் கதி அதோ கதி தான், பார்த்துக்க. நீ கண்டதையும் சொல்லி என்ன பயமுறுத்தாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பணம் கொடுங்க, நான் கிளம்புறேன். ஏய் நான் சொல்றத கேளுடி. ஆண்டி, நீங்க பணம் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ஆண்டி, ஏய். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா உங்க கூட சேர்ந்து நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நான் கிளம்புறேன். ஏய் ஏய் நில்லுடி, போகாத. நான் சொன்னா கேளு, நீ அவசரப்படாத. நான் நில்லு. கிளம்புறேன். கிருபா, என்ன விடுங்க. சொன்னா கேளு. இதுக்கு மேல உங்களுக்காக நான் பலிகாடா ஆக முடியாது. ஏய், விடுங்க, நான் கிருபா, கிளம்புறேன். ஏய் சொன்னா கேளு. விடுங்க. கிருபா, போகாத கிருபா. டேய் என்னடா இவ, நான் சொல்ல சொல்ல அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. என்ன ஆஹா, இதுக்கு மேலே நம்மளும் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, கிளம்பிட வேண்டியதான். சரிக்கா அக்கா, நானும் கிளம்புறேக்கா. ஓகே பாய். டேய் அக்கா டேய், வேக புலி. விடுக்கா. உன்னை நான் செருப்பால் அடிப்பேன். அக்கா, இல்லடா. நீ செருப்பால் அடிச்சாலும் சரி, தொடப்பத்தில் அடிச்சாலும் சரி, நான் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன். நானும் கிளம்புறேக்கா. என்னை விடுக்கா. டேய் விடுக்கா புலி, அக்கா. இல்லடா. டேய் என்னடா என்ன விட்டுட்டு போறங்கற, இருடா. அக்கா டேய், விடுக்கா. இதுக்கு மேல உன் பேச்ச கேட்டா சொன்னா நானும் கேளு. ஜெயிலுக்கு தான் போணும். விடுக்கான்னு சொல்றேன்ல. டேய் டேய் என்ன விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது, ஒழுங்கா இங்கே இரு. நான் இங்க இருக்க டேய். முடியாதுக்கா. நான் கிளம்புறேன். என்னை விடுக்கா. விஜய், நீங்க தூக்கி போட்ட அணுகுண்டு இப்ப மேல வெடிச்சு செதறி இருக்கும்ல. ஐசு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க என்ன சாதாரணப்பட்ட ஆளுங்க நினைச்சியா? கேடி கில்லாடிங்க. வேற ஏதாவது கிரிமினலா யோசிச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆஹா, இல்ல விஜய், ம். எனக்கு தெரிஞ்சு மகா கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. ஏன்னா போலீஸ்னு சொன்னதும் அத்தை முகம் போன போக பாக்கணும்ல. அப்படியே ஒரு செகண்ட் பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டாங்கல்ல. ஐசு நீ சொல்ற மாதிரி நடந்தா நான் என்ன வேணா நான் சொல்ல போறேன். ஆனா என்ன மேல அதுக்கான அறிகுறி ஒண்ணு கூட காணுமே. ஒரே மயான அமைதியா இருக்குல்ல. ஏன் இல்ல, அங்க பாருங்க. விஜய், போட்ட போட்ல நடிக்க வந்தவ பொட்டிய கட்டிட்டு கிளம்பிட்டா பாருங்க. ஆமா ஐசு, வா வா. அண்ணி ஒரு நிமிஷம். உங்களதான் அண்ணி, ஒரு நிமிஷம். அண்ணி எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணி என்ன நீ விக்ரம் வீட்டுக்கு வர நேரத்துல நீங்க இப்படி வெளியே போனா எப்படி? விஜய், அவங்க எங்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியலையா ஐசு? விக்ரம் மாமாக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல்ல. அவரு நம்ம வீட்டுக்கு வர போறாருல, அதான் அவரை வரவேற்கிறதுக்கு பொக்கே வாங்க போறாங்க. இவங்க வேற. பொக்கே? ஓஹோ, சரி 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 சரி. பொக்கே வாங்க போறாங்க. அப்ப அது வாயை திறந்து சொன்னா என்னங்க நீ? நாங்களும் உங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு வருவோம்ல. ஆமா நீ, நீங்க நிஜமாவே பொக்கே வாங்க தான் போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது போறீங்களா? விஜய், பார்த்தா தெரியலையா? இவ்ளோ பெரிய மூட்டை முடிச்சோட வேற எங்க போவாங்க? பொக்கே வாங்க தான் போவாங்க. இல்ல ஐசு, இவங்க பெட்டி படிக்கையோட எல்லாம் போறத பார்த்தா எனக்கு என்னமோ இந்த மாமனார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி எங்கேயாவது போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீ? நில்லுங்க 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 நில்லுங்க. சொல்லுங்க நீ, இப்படி ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? என் மனசுலாம் பதறது இல்ல. சொல்லுங்க நீ எங்க போறீங்க? ஐசு, இவங்க எங்க போறாங்கன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி அண்ணி, எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஐசு
அண்ணி கொடுத்த ஐடியா செமையா ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? ஆமாங்க. அங்க பாரு, துண்ட காணும் துணிய காணும்னு எப்படி ஓடிட்டு இருக்காங்க. அக்கா விடுக்கா, நான் கிளம்புறேன். விடுக்கா. போகாத புலி, சொன்ன கேளு. நான் சொல்றது நீ கேப்பல்ல. என்ன மீறி நீ எங்கேயும் போக கூடாது. நான் உன்னை விட மாட்டேன்டா. அப்ப வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். டேய், எதுக்குடா இப்படி பயப்படுற? உன் அக்கா நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்ன நம்புடா புலி. டீ கூட்டு டீ செலவுக்காகன்னு பார்த்தேன். ஏக்கா ஏக்கா இப்படி பண்ற? ஏக்கா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லக்கா. வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. இங்கிருந்து தப்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். டேய், எல்லாம் நான் பாத்துக்குவேன்டா. நீ என் கூட இரு, அது போதும்டா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவேன்டா. ஏக்கா நீ நினைக்கிற மாதிரி இல்லக்கா. விக்ரம் தனியா இருந்தா கூட பரவாயில்ல, நீ சொல்றதெல்லாம் கேட்பான். இப்ப அவன் மகா கூட இருக்கான். அவ அந்த போலீஸ் செல்லம்மாவை கூட்டிட்டு வந்து ஓங்கையிலேயே விளங்க மாட்டினவ. அவ இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. அக்கா நீயே யோசிச்சு பாரு. நீ சொன்ன மாதிரி விக்ரம் உன் மேல இருக்கிற பாசத்துல உன் பேச்ச கேட்பானே வச்சுக்கையே. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவனால கேட்க முடியுமா? அந்த மகா போலீஸ் எல்லாரும் கூட இருக்கும்போது அந்த விக்ரம் மனசை உடனே மாத்துறதுங்கிறது நடக்காத காரியம்க்கா. இப்போதைக்கு இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்க்கா. போலீஸ் வந்துட்டு போனோடனே கொஞ்ச நாள் பிரச்சனையை ஆற போட்டு அதுக்கப்புறம் வந்து நீ சொன்ன மாதிரி விக்ரம் மனசை மாத்தி நாம நினைச்சது சாதிச்சுக்கலாம்க்கா. என்னக்கா யோசிக்கிற? விக்ரம் இந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடாதுக்கா. இங்கேயே தான் இருக்கும். கொஞ்ச நாள் ஆற போட்டு அப்புறமா அடிப்போம். ஏக்கா என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிற? நம்ம அவசர அவசரமா பிளான் பண்ணி தான் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்குது. இந்த ஒரு வாட்டி நல்ல டைம் எடுத்து பக்காவா பிளான் பண்ணி செய்வோம்க்கா. நீ சொல்றதும் சரிதான் புலி. நாம சூட்டோட சூட்ட அடிக்க போய் தான் ஒவ்வொரு முறையும் பல்ப் வாங்கிட்டு இருக்கோம். இந்த முறை நீ சொன்ன மாதிரி நின்னு நிதானமா தான் அடிக்கணும். சூப்பர்க்கா, அதாக்கா கரெக்ட். வாக்கா உடனே கிளம்புவோம். டேய், வெறும்னு எப்படிடா போறது? டேய், பீரோல பணம் நகையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம். அக்கா இன்னைக்கு தாக்கா என் பேச்ச காது கொடுத்து கேட்டிருக்கிறேன். இனிமே உனக்கு எப்பவுமே வெற்றிதாக்கா. சரிடா. என்னடா புலி, வாசல்ல கார் சத்தம் கேக்குது. விக்ரம் போலீஸ் யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டானா? இல்லக்கா, அவன் இவ்வளவு சீக்கிரத்தில் கூட்டு வந்திருக்க மாட்டான். இது வேற யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கா, நான் போய் பாட்டு வரேன். அக்கா அக்கா அக்கா, நீ நினைச்ச மாதிரி விக்ரம் போலீஸோட வந்துட்டாக்கா. ஆமாக்கா. ஐயோ வாக்கா. புலி, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்தா கூட நம்ம உயிருக்கு ஆபத்து. வா, நம்ம கிளம்பிடுவோம். அக்கா அந்த நகை படம்லாம் இருக்குன்னு சொன்னியே, அதை எடுத்துட்டு தாண்டா போக போறோம். வாடா, சீக்கிரம் வா. சரி மகா, அப்போ நான் கிளம்புறேன். ஐயோ, வீடு வரைக்கும் வந்துட்டு வாசலோட திரும்பி போனா எப்படி? உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல மகா, நான் அவசரமா போக வேண்டியது இருக்கு. இன்னொரு நாள் வரேன். எங்க ஒரு காஃபி தானேங்க. சாரி மகா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போகணும். இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். ம், சரி, ஓகேங்க. எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய், என்ன மகா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? பின்ன சொல்லாம, கார் பிரேக் டவுன் ஆகி ரோட்ல நின்னுட்டு இருந்தப்போ நீங்களா பார்த்து என்ன பிக்கப் பண்ணி வீட்ல கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க. இதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலனா எப்படிங்க? ஏய், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்ல மகா. நாளைக்கு எனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டா நீ பண்ண மாட்டியா? ஆமா, சார் யாரு? இவரை பத்தி எதுவுமே சொல்லலையே. அது ஒரு பெரிய கதைங்க. நான் உங்ககிட்ட அது அப்புறமா சொல்றேன். நீங்க வேற அவசரமா போகணும்னு சொல்றீங்க. ஆமாமா, இப்பவே டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். கோச்சுக்காத. கண்டிப்பா வாங்க. நான் வரேன். சரி.
வாங்க உள்ள போலாம். ஏக்கா எனக்கு இவ்வளவு ஸ்லோ டேய், பண்ற இருடா. யாரா வந்துட போறாங்க சீக்கிரம் அள்ளி போடுக்கா. டேய் பதறாதடா. அந்த பீரோல இருக்கிற பண நகையெல்லாம் இதுல அள்ளி போடு. சீக்கிரம். என்னடா இவ்வளவு நகை பணம் இது இருந்தாலே போதுமே லைஃப்ல செட்டில் ஆயிடலாமே நம்ம. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் எடுத்துட்டு வா. எடுக்கிறக்கா. கொண்டா கொண்டா. டேய் போடுடா. சீக்கிரம். ஆ. டேய் சீக்கிரம் கொண்டு வாடானா. எடு போய் எல்லாத்தையும் எடு. என்ன பறிக்குது? வெய்யடா. இந்த வை. ஆஹா இதுலயும் டேய் நகை. வெய்டா. பாத்துட்டு இருக்க. இந்த வை. இவ்வளவு வெயிட்டா இருக்கு. அக்கா இந்த போலீஸ் வந்து நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்புறக்கா. எடுக்க எல்லாத்தையும் எடுக்க. சீக்கிரம் அதுல போடு. சரிடா நீ வெய்டா முதல்ல. இந்த அவ்வளவுதான்.